யாரோ உங்க பணத்த திருடுறாங்க. ஆனா நீங்க கண்டுக்கிறது இல்ல. கன்ஃப்யூசிங்கா இருக்கா? நான் சொல்றேன். அந்த தீஃப் பேரு இன்ஃப்ளேஷன். இன்னைக்கு உங்க வாலெட்ல ₹100 இருக்கு. நெக்ஸ்ட் இயர் அதே ₹100க்கு 90 to ₹94 வேல்யூ தான் இருக்கும். பணம் அப்படியே தான் இருக்கும். ஆனா அதோட பவர் குறைஞ்சிரும். இந்த இன்ஃப்ளேஷன் ரேட்ஸ் எவ்வளோ ஏறுது தெரியுமா? டெய்லி ஷாப்பிங் 6 to 9% இயர்லி இன்க்ரீஸ் ஆகுது. கிட்ஸ் எஜுகேஷன் எடுத்துக்கிட்டா 10 to 12% இயர்லி ஏறுது. இதுவே மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் 14 to 15% ராக்கெட் ஸ்பீட்ல போகுது. எக்ஸாம்பிள், இன்னைக்கு பிரைவேட் ஸ்கூல் ஃபீஸ் 1 லாக். 5 இயர்ஸ்ல சேம் ஸ்கூலுக்கு 1.6 லேக்ஸ் கொடுக்கணும். சேம் எஜுகேஷன் பட் டபுள் டென்ஷன். இதுக்கு சொல்யூஷன் தான் என்ன? எஃப்டில பணத்தை போட்டுட்டு சேஃப்னு நினைக்காதீங்க. அதுக்கு பதிலா இன்ஃப்ளேஷனை பீட் பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சூஸ் பண்ணலாம். 1. எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போடலாம். இது லாங் டர்ம் வெல்த் பில்டிங்க்கு உதவும். 2வதா இன்ஃப்ளேஷன் ஹெட்ஜ், அதாவது ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். 3வதா ட்ரெடிஷனல் ஹெட்ஜ், அதாவது கோல்டு அல்லது சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணிட்டு இன்சூரன்ஸ் இல்லனா பிளானிங்கே வேஸ்ட். டேர்ம் இன்சூரன்ஸ் பிளஸ் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாம ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணீங்கன்னா அது இன்கம்ப்ளீட் தான். சோ அதை தவிர விட்டுடாதீங்க.